கிராமங்களையும் கேட்கக்கூடிய கதை தான். பனை மரத்துலலாம் பேய் இருக்குடா, அந்த சைடு போயிடாத என சொல்லுவாங்க. அந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அம்மாவும் 2 பிள்ளைங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு கிராமத்தில். அப்போ அம்மா சொல்கிறாங்க, டேய், அந்த பனை மரம் பக்கம் போயிடாதீங்கடா, அதில் பேய் இருக்குது என்று குமாரம்மா எங்களை எச்சரிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. அந்த மரத்தில் உண்மையிலே பேய் இருக்கா, அப்படி பேய் இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஆவல் வர அதை பார்த்துவிட்டு வரலாம் என்று பனைமரம் அருகே நெருங்கினோம். அம்மா சொன்னால் சரியாதாண்டா இருக்கும், அந்த பக்கம் போக வேண்டாம், அம்மா சொல்லி இருக்காங்க, பேயெல்லாம் மோசமாகவே இருக்கும் என்று அழாத குறையாக கெஞ்சி கொண்டிருந்தான் குமார். அவன் என் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே காற்று வேகமாக வீசியது. பனை ஓலையிலிருந்து சரசரவென சத்தம் தொடங்கியது. அருகில் பனைமட்டை விழுந்து சத்தம் கேட்க அங்கு என்ன என்று பார்க்கிறார்கள். குமார் என் கையை பிடித்து இழுத்து கொண்டு, டேய், அது பேயோட வேலை தாண்டா, வாடா ஓடி போயிடலாம் என்று அவனுடன் வீட்டை நோக்கி ஓடிவிட்டனர். அந்த ஒத்தைப்பணம் குமார் வீட்டிற்கு பின்னால் சுமார் 300 மீட்டர் தொலைவில் இருக்கும். எனக்கும் குமாரிற்கும் 8 வயது இருக்கும். குமார் அமைதியான பையன், அம்மா பிள்ளை. நான் குறும்புக்காரன். செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை ஏன் செய்யக்கூடாது என்று சிந்தித்து ஆராய்ந்து தேடுபவன். குமார் வீட்டை நோக்கி சென்றோம். குமார் அதிகமாக பயம் இருந்ததால் அவன் அம்மா மடியில் ஓடிப்போய் அமர்ந்தான். 2 பேரும் ஏன் இப்படி ஓடியாரீங்க, என்ன குறும்பு செஞ்சுட்டு வாரீங்க என்று கேட்டதும் குமார், நாங்கள் பனைமரத்தை பார்க்க போனோம், அங்கு நடந்ததையும் சொன்னான். குமார் அம்மா என்னை கோபமாக பார்த்தாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். குமாரோட அம்மா என் அம்மாவாக நினைப்பதால் அம்மா என்று தான் கூப்பிடுவேன். அவங்க என்னை அவங்க பெத்த பையன் மாதிரி தான் என்னை நடத்துவாங்க. நான் கிளம்பிய போது, குரு, இங்கே வாடா, இப்படி உட்காரு என்று சொன்னாங்க. நான் பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். குரு, நீ ஒரு புத்திசாலியான பையனு தெரியும், அந்த பனைமரத்து பக்கத்தில் ஏன் போகக்கூடாது என சொல்கிறேன். அந்த பனைமரத்து பக்கத்தில் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் தெரியுமாடா என சொல்லிவிட்டு அம்மா அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு தடவை அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் நொங்கு வெட்ட பனைமரம் ஏறினார். பாதி மரத்தை தாண்டும் போதே பேய் காற்று வீசியது. நொங்கு காய் அவர் தலையில் விழுந்து அங்கேயே செத்து போனார். அதை கேட்ட ஊர் மக்கள் அந்த மரத்தை வெட்டபோது பேய் காற்று வீசி அப்போது மரம் வெட்டுவர்களின் 2 பேர் தலையில் 2 நொங்கு விழுந்து இறந்து விட்டார்கள். அப்போது ஊர் மக்கள் அந்த மரத்தில் பேய் இருப்பதாக எல்லாரிடமும் கூறினர். அப்போதிலிருந்து அந்த மரத்தில் பேய் இருக்கிறது என நினைத்து அந்த மரத்தின் பக்கம் யாரும் போகக்கூடாது என்று பேய் கதையை அவர்களின் பிள்ளைகளிடம் சொன்னாங்க. அம்மா சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வமாயிட்டு. அன்று இரவில் சந்தேகத்தை தீர்க்க ஒரு திட்டம் போட்டேன். அதற்கு அம்மாவிற்கு தெரியாமல் குமாரை சம்மதிக்க வைத்தேன். இரவு 11 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் டார்ச் லைட் அடித்து கிளம்பினோம். குமாரின் வீட்டு அருகே குமார் என்று சட்டம் போட்டேன். உயிர் நண்பன் ஓடி வந்தான். பனை மரத்திலிருந்து சிறிது தூரத்தில் நின்று பனைமர உச்சியில் டார்ச் லைட் அடித்து பார்த்தோம். அந்த நேரம் கண் விழித்த குமாரின் அம்மா ஜன்னல் ஓரம் வழியாக டார்ச் லைட் அடித்து பார்க்க நாங்கள் பனை மரத்தில் அடித்த வெளிச்சம் தெரிந்துவிட்டது. உடனே குமாரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவனை காணோம்னு வீட்டு வெளியே வந்தாங்க. நாங்கள் என்ன செய்கிறோன்னு பார்க்குறாங்க. அப்போது சரசரவென ஓலை சத்தம் கேட்குது. மற்ற சத்தம் கேட்கவும் குமார் திரும்பி பார்க்காமல் ஓடினான். ஓடியவன் அவன் அம்மா மேல் மோதியதும் அந்த அம்மா சத்தம் போடாமல் நின்றாங்க. இப்போது குமார், டேய் குரு, வந்து என்னை காப்பாத்துடா, பேய் என்னை பிரிச்சிருக்குடா, சீக்கிரம் வாடா என்றான். நான் திரும்பி லைட் அடித்தேன். அப்போது குமார் அம்மா தான் குமாரை பிடித்து நின்றாங்க. நான் காலையில் அவ்வளவு சொல்லியும் இந்த நேரத்தில் இங்கு வந்து நிற்கிறீங்களாடா, டேய் குரு, உனக்கு பயமா இல்லையாடா என்றாங்க அம்மா. பயமா? அப்படின்னா என்னம்மா என்றேன். இப்போ சத்தம் கேட்டு ஓடி வந்தானே, அதான்டா பயம் என்றாங்க அம்மா.
எதுக்குமா பயப்படணும்? அந்த மரத்தில் தான் பேயெல்லாம் இல்லையே. காற்று அடிக்கிறனால தான் நொங்கு பேய் இருந்திருந்தா நாங்கள் டார்ச் லைட் அடித்தப்போ எங்கள் தலையில் நொங்கு உளுந்து அங்கேயே இறந்துருக்கணும்லம்மா என சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அம்மா நீ சொல்கிறது சரிதான்டா பெரிய மனுஷா என கூறிவிட்டு என் கையை பிடித்து இழுத்து வீட்டிற்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து தாத்தாவோட படுத்துக்கொண்டேன். மறுநாள் அந்த பனை மரத்தில் உயிர் விட்டவர்களின் பிள்ளைகளிடம் நாங்கள் நடந்ததை சொன்னோம். அதோடு அந்த பனை மரத்தை வெட்ட ஐடியாவும் கொடுத்தோம். அதன்படி மரம் வெட்டுவர்கள் தலைக்கவசம் அணிந்து அந்த பனைமரத்தை வெட்டிவிட்டார்கள். பனைமரம் தென்னை மரம் அடியில் நிற்கக்கூடாது என சொல்வது எதற்கு தான் தெரியுமா? பேய் இருப்பதனால் இல்லை. காற்று அடிக்கும்போது தேங்காய் நொங்கு போன்றவை விழுவது சகஜம்தான். அதனால் பேய் இருக்கும் என்ற அர்த்தமில்லை. அந்த காய்களை பராமரிக்க சொன்ன கதைதான். எனவே இது பனைமர பேயின் கதைக்கு பின் ஒளிந்திருக்கும் ரகசியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டோரிவே தமிழ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்